என் பெற்றோருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். Also, I am submitting my respects to my parents. Hare Krishna. Om Ajnanatimmirandasya Jnananjanasalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine. Namaste Saraswate Deve Gauravani Pracharine Nirvishesha Sunyavadi Paschata Deshatarine Vancha Kalpatarubhyascha Kripa Sindhubhya eva cha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha. He Krishna Karuna Sindhu Dinabandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namostute Sapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Haripriye. Namo Mahavadanyaya Krishna Prema Pradayate Krishnaya Krishna Chaitanya Namne Gauravase Namaha. Namo Brahmanya Devaya Go Brahmana Hitaya Cha Jagaditaya Krishnaya Govindaya Namo Namaha. Jai Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaurav Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare. Hare Krishna 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 Hare 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 Rama Rama Hare Hare. Hare Krishna. ஸோ இன்றைய தலைப்பில் நம்ம அஹோபிலம் நவ நரசிம்ம கஷேத்திரத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஸோ புனித ஸ்தலம். பிரபுஜி, கேன் யூ பிரசன்ட் த ஸ்கிரீன்? பிரபுஜி, ஓகே. ஸோ புனித ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனித தாம். தாம் என்றால் பாத்தீங்கன்னா பகவானுடைய இருப்பிடம். ஸோ இந்த தாமத்துக்கு, ஆன்மீக லோகத்துல இருக்கக்கூடிய தாமத்துக்கும் இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய தாமத்துக்கும் பாத்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் கிடையாது. Today we are going to see the holy Dham, Ahobilam. It is non-different from the spiritual world to the material world. So both the places the Lord is same. Okay. So தாம் என்று பாத்தீங்கன்னா இந்தியால நம்ம பாரத நாட்டுல பாத்தீங்கன்னா ஜெகநாத் புரி இருக்கு, அப்புறம் மாயாப்பூர், அப்புறம் ஸ்ரீ விருந்தாவன், மதுரா போன்ற புனித தாமங்கள் இருக்கு. இங்க சவுத்ல பாத்தீங்கன்னா அஹோபிலம், ஸ்ரீசைலம், திருப்பதி பாலாஜி, திருமலா. சோ இந்த மாதிரி நிறைய புனித ஸ்தலங்கள்லாம் இந்த பாரத நாட்டுல இருக்கு. In India, if you see, we have a lot of spiritual holy places like Jagannath Puri, Mayapur, Vrindavan, Mathura, and down south we can see Ahobilam, Sri Shailam, and Balaji Temple, Tirupati, and etc. So நம்ம இந்த பாரத் மண்ணில பிறந்திருக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. We are all very fortunate that we have taken birth in this holy place, India. ஸோ பகவானுடைய அவதாரங்கள் பத்தி நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஸோ பகவானுடைய அவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ் கிட்ட சொல்றாரு, பகவானுடைய அவதாரம் எதால எதோட ஒப்பிடுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வற்றாத நீர் ஆதாரங்கள்ல இருந்து வரக்கூடிய ரிவலெட்ஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீரோடு, நீரோடைகிறது ஒப்பிடுறாரு.
சோ எண்ணற்ற எண்ணில் அடங்காத வந்து அவதாரங்கள் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரம். சோ இந்த படத்துல நம்ம பாக்குறோம் தச அவதாரம். தச அவதாரத்துல வந்து 4வது அவதாரமான பகவான் நரசிம்மரை பத்தி இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஹரே கிருஷ்ணா. So the Lord has taken lot of avatars in Srimad Bhagavatam. Sukadeva Goswami is informing Parikshit Maharaja, and he is comparing all these avatars to the perennial rivers, and lot of avatars are there. And in the Krishna's avatar, the 4th avatar is Narasimha Bhagavan, and we are going to enjoy the pastimes and about this avatar in this class today. ஸோ இந்த அவதாரங்களுக்கெல்லாம் வந்து சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, ஏதே சாம்ச கலா பும்சக கிருஷ்ணஸ்து ஸ்வயம் பகவான் இந்திரியாரி வியாக்குலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. ஸோ எல்லா அவதாரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து முழு முதற் கடவுளான கிருஷ்ணர் தான் வந்து ஒரிஜினல் பர்சனாலிட்டி. சோ வந்து எப்போல்லாம் வந்து அதர்மம் பெறுகிறதோ அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக பகவான் வந்து பல அவதாரம் எடுக்கிறாரு. So the source of all this avatar as per Srimad Bhagavatam is Sri Krishna. Bhagavan Krishna is the source of all the avatars, and it is the Krishnastu Swayam Bhagavan. All the avatars are the origin of Lord Krishna only, and the avatars are taken only to protect the devotees and also to establish dharma. Hare Krishna. Prabhuji, next slide. So பகவான் நரசிம்மர் அதாவது 4வது அவதாரமாக கருதப்படுறது தசாவதாரத்துல. சோ ஜெயதேவ் கோஸ்வாமி வந்து ரொம்ப அழகா வந்து பாடி இருக்கிறாரு, தசாவதாரம் பாற்றை ஏற்றிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, केशवधृता नरहरि रूपा जय जगदीश हरे, जय जगदीश हरे. அவ்வளோ அழகா பாடி இருக்கிறாரு. நரஹரி ரூபா பாத்தீங்கன்னா பாதி மனிதர் பாதி சிங்க முகத்தோட வந்து காட்சி அளிக்கிறார் நம்ம நரசிம்மர். So this 4th avatar in the Dasavatar is Lord Narasimha Bhagavan. Jayadeva Goswami has very beautifully sang Keshavatirtha Narahari Tirtha. So Narahari is half human being and half animal. That is the lion form. So வந்து அப்போ அந்த ஹிரண்யகசிபு என்ற அசுரனை அழிக்கிறது பகவான் நம்பிக்கை இல்லாத அந்த ஏத்திஸ்ட் அந்த அவரை அழிக்கிறது, அந்த அசுரரை அழிக்கிறதுக்காக பகவான் அவதரிக்கிறார். அப்போ அந்த தூணை பிளந்து வரப்போ வந்து இத்தர் தேவர்கள்லாம் வந்து இந்த அழகான பாட்டை வந்து பாடுறாரு. என்ன பார்க்கலாம். அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹ நாரசிம்மம் பரம் தெய்வம் அஹோ பிலம் அஹோ பலம். So Hiranyakashipu, the atheist, when he was to be eliminated, the Lord is appearing from the pillar. So all the devas citing Lord Narasimhadev is reciting this sloka. Okay. So Aho Bilam. Next slide, Prabhuji. So இந்த கலியுகத்துல சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதாவது அவர் தான் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அவதரிச்சிருக்கிறார் கலியுகத்துல. சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சீடரான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியிடம் பக்தி இத பத்தி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. சோ வந்து பக்தியில பாத்தீங்கன்னா 64 அங்கங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான 5 பக்தி விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறாரு நம்ம சைத்தன்ய மகாபிரபு. So Lord Krishna has appeared as Chaitanya Mahaprabhu in this Kali Yuga, and one of these disciples, Srila Rupa Goswami, gets a lot of instructions from Chaitanya Mahaprabhu. Out of 64 instructions which he received, the 5 instruction is considered as very important. அது அந்த 5 இது என்ன பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. சோ ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாது சங்கம். சோ வந்து சாது சங்கம் நம்ம பக்தர்களுடைய கூட்டணியில வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. So the first important and foremost instruction is the sadhu sangha, how to be associated with the devotees of the Lord. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நாம கீர்த்தனம், இல்ல பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது.
The second one is Nama Kirtan, the chanting the holy name of the Supreme Personality. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா பகவத் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா வந்து ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புனித நூல்கள், பகவத்கீதா போன்ற புனித நூல்களை வந்து ஸ்ரவணம் பண்றது, அதாவது காதால கேட்கறது. So the third one is Bhagavad Shravanam. The Shravanam means hearing the holy scriptures like Srimad Bhagavatam, Bhagavad Gita, and etc. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி பூர்வக் மூர்த்தி சேவா, அதாவது விக்கிரகங்களை வந்து வழிபடுதல். So the fourth one is Preeti Purvak. That means Trimurti Seva. That means doing worship to the Archa Vigrahas. அஞ்சாவது வந்து தாமத்துக்கு, புனிதமான தாமத்துக்கு, மதுரா, விருந்தாவன், மாயாப்பூர், ஜெகநாத் புரி போன்ற புனித ஸ்தலங்களுக்கு வந்து போகிறது. The last one is Mathura. That means reciting or going to holy dham like Mayapur, Jagannath Puri, Vrindavan, and etc. So இந்த 5 விஷயத்தை வந்து நம்ம ஸ்ரீல பிரபுபாதா, பிரபுஜி நெக்ஸ்ட் ஸ்லைட், அகில கிருஷ்ண உணர்வு இயக்கத்துடைய ஃபவுண்டர் நம்ம ஸ்ரீல பிரபுபாதா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பிராக்டிக்கலா வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, விக்கிரக வழிபாடு இருக்கிறது. அப்புறம் பக்தர்கள் எல்லாம் வந்து ஹோலி தாமன், பிருந்தாவனம், மாயாப்பூர் போன்ற புனித ஸ்தலங்களுக்கு அழைச்சிட்டு வராரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கீர்த்தனம், பகவானுடைய நாம ஜபம் பண்ணிட்டு கீர்த்தன் பண்றாரு, பகவானுடைய நாம ஜபத்தை பண்றாரு. அப்புறம் வந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதாவை சொற்பொழிவு அளிக்கிறாரு. சோ சைத்தன்ய மகாபிரபு சொன்ன அந்த 5 விஷயத்தையும் வந்து பிரபுபாதா வந்து பண்ணியிருக்கிறாரு. The instructions given by Chaitanya Mahaprabhu was strenuously followed by the founder Acharya of ISKCON, Srila Prabhupada. The picture is depicting that all the 5 important aspects of the seva has been implemented: visiting the holy dham, chanting the holy name, doing the service to the Supreme Lord, and hearing the holy scriptures, Kirtanam. Everything is displayed and followed meticulously by the founder Acharya. Okay. Next slide, Prabhuji. ஸோ வந்து நம்மளும் வந்து பிரபுபாதாவுடைய திருவடி சுவடுகளை பின்பற்றுவோம். ஸோ வாங்க நம்ம புனித ஸ்தலம் அஹோபிலம் என்ற தாமத்துக்கு நம்ம செல்லலாம். ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம வந்து மெய்நிகர பயணத்திற்கு இப்போ செல்லப்படுறோம். ஏன்னா நம்ம இந்த கொரோனானால வந்து நம்மளால எங்கேயும் வெளியில வந்து போக முடியல. ஸோ வந்து வர்ச்சுவல் டூர் அது மூலமா சென்னை இஸ்கான் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளித்திருக்கிறது. ஸோ அது மூலமா வாங்க நம்ம பயணம் அஹோபிலம் பயணத்துக்கு செல்லலாம். In the footsteps of Srila Prabhupada, let us all go to Ahobilam today. Be ready. Because of the coronavirus, we are not able to go outside, and we are thanking Chennai ISKCON Temple for arranging this virtual tour. So be ready. We will visit the Ahobilam temple now. ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், நம்ம தாமத்துக்கு போறதுக்குள்ள நம்ம மூட வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பணிவாக வந்து, அப்புறம் வந்து பக்தியோட வந்து நம்ம அந்த தாமத்துக்கு போனோம்னா வந்து நம்ம அந்த தாமத்துடைய மகிமையை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியும். So we need to keep our mood intact so that we can visit these holy places and enjoy. We should be very humble, and our attitude should be service motive. And visiting the holy dham, we should have the curiosity to visit the places. இப்போ வாங்க அஹோபிலம் பயணத்துக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம இஸ்கான் voice Mataji, your voice gone. ஹரே கிருஷ்ணா. Yeah, still very light, Mataji. Very. Yes, Mataji, it's okay. Now okay, Prabhuji. Yes. Okay. Okay. So வந்து இஸ்கான் சென்னை வந்து நம்மளுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி கொடுத்திருக்கு. வாங்க நம்ம பஸ்ல ஏறி நம்ம பயணத்துக்கு செல்லலாம். So ISKCON has given us the bus facility. Prabhuji, we are all going to Ahobilam now. Previous. Okay. So பஸ்ல பயணிக்கும் போது நம்ம இந்த பகவான் பத்தியான ஸ்துதியை நம்ம பாடலாம். வாங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் நமாம்யஹம். ஜெய நரசிம்ஹா ஸ்ரீ நரசிம்ஹா, ஜெய ஜெய ஸ்ரீ நரசிம்ஹா. பிரலாதேஷ ஜய பத்ம முக பத்ம பிருங்கா.
ஸோ வாங்க. ஸோ நம்ம அஹோபிலத்துக்கு வந்து விட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரபுஜி. ஸோ பாருங்க, இதுதான் அஹோபிலம். அடர்ந்த காற்று மலை காட்டுல வந்து மலைப்பகுதியில் அழகான காட்சி அளிக்கிறது அஹோபிலம். So this is the Ahobilam. It is situated in a dense forest and the temple is looking so beautiful. ஸோ இந்த அஹோபிலத்துக்கு வந்து நிறைய பெயர் இருக்கிறது. வந்து பாத்தீங்கன்னா நவநசிம்ம கஷேத்திரம் என்று சொல்றாங்க. அப்புறம் வந்து அஹோபலம் என்ற பெயர் உண்டு. அப்புறம் சிங்கவேல் குன்றம், அப்புறம் பஞ்ச குரோஷ கஷேத்திர, கருடாச்சல, வேதாச்சலம். So this name, this Ahobilam is having lots of names: Nava Narsimha Kshetra, Singavel Narsimha, and Ahobalam. Like that, it is having different names. ஸோ அஹோபிலம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கஷிப்புடி, இது அந்த அந்த பீரியட்ல, அதாவது நரசிம்மர் அவதாரம் ஆனது பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஹிரண்ய கஷிப்பியோட பேலஸ் இருந்தது. So this is where Narsinghadev appearing Ahobilam. Hiranyakashipu's palace was located here only. ஸோ இப்போ வந்து அஹோபிலம் வந்து பகவானுடைய தாமம், பகவான் நரசிம்மருடைய தாமம். ஸோ வந்து ஸ்ரீ வைஷ்ணவா சம்பிரதாயத்துல வந்து என்ன ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்லாமலை பகுதியில வந்து இந்த அஹோபிலம் அமைந்திருக்கிறது. ஸோ நல்லாமலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிசேஷனுடைய ஒரு அம்சம். ஸோ வந்து தலைப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருமலா திருப்பதி பாலாஜி இருக்கிறாரு. நம்ம இந்த அஹோபிலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதிசேஷனுடைய வயிற்று பகுதியில் வந்து அமைந்துள்ளது. அப்புறம் இந்த வால் பகுதியில வந்து ஸ்ரீசைலம் அமைக்கப்பட்டது. This is Nalla Hill. This place is known as Nalla Hill as per the Sri Vaishnava Sampradaya, and they are comparing this with Adisesha. If you take the full form of Adisesha, the head portion is considered as Tirupati, and the abdomen portion is Ahobilam, and the tail portion of Adisesha is Srisailam. Okay. So அஹோபிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அஹோபிலம் அப்புறம் கீழ் அஹோபிலம் இப்படி ரெண்டா பிரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரபுஜி. ஓகே. ஸோ வந்து இந்த அஹோபிலத்துக்கு வந்து நம்ம பகவான் ஸ்ரீ ராமர் வந்து அந்த அஹோபிலத்துக்கு வந்து சென்று இருக்கிறாரு. நம்ம சீதா தேவி வந்து ராவனுடைய பிடியிலேருந்து மீட்டு வரத்துக்காக ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து பகவான் நரசிம்மரை பிரார்த்தனை செய்கிறாரு. அப்புறம் அவருக்கு பகவான் பேர்ல வந்து பஞ்ச அமிர்த Hare Krishna Prabhuji. Yes, Prabhuji. Okay, this place we can say Ahobilam is on the top side and the bottom side. Even great rishis and supreme personalities like Sri Rama has visited this place, and when he wanted to rescue Srimati Sita Devi from Ravan, he has prayed to Narsinghadev, and the Pancha Amrita was composed. Pancha Amrita? Stotram. Pancha Amrita appearance is in this place only. So நம்ம திருப்பதி பாலாஜி கூட பத்மாவதி தாயாரை திருமணம் செய்வதற்கு முன் இந்த அஹோபலி இடத்துக்கு வந்திருக்கிறாரு பகவானுடைய blessings வாங்குறதுக்காக. So even Lord Balaji, before marrying Padmavati Devi, has come to this place and taken the blessings from Narsinghadev Bhagavan. இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணது நம்ம சைத்தன்ய மகாபிரபு கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. Even in this Kali Yuga, Chaitanya Mahaprabhu also has visited this place. இப்போ வந்து ரிஷிகள்ல பாத்தீங்கன்னா மகான்கள்ல பாத்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து கராவலம்ப ஸ்தோத்திரம், அப்புறம் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் போன்ற நிறைய பாடல்கள் வந்து ஸ்துதி எல்லாமே வந்து இயற்றியிருக்காரு பகவான் நரசிம்மருக்காக. அப்புறம் ராமானுஜாச்சாரியாரும் வந்திருக்கிறாரு இந்த அஹோபிலத்துக்கு. So when we compare the rishis and Mahan, Sri Adi Shankaracharya has visited this place, and even he has prepared written Karavalampa Shotra, Lakshmi Narayana Shostra and all. Even the Vaishnava Sampradaya Acharya Ramanujacharya also has visited this place.
ஸோ மனிதர்கள்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள், விக்ரமாதித்யர் போன்ற ராஜாக்கள், பிரதாப் ருத்ரா, இவங்க எல்லாருமே வந்து அந்த அஹோபில இடத்துக்கு வந்து அவங்களால கைங்கரியங்கள் ஆலயம் கட்டுறது அந்த போன்ற பகவானுக்கு தொண்டு செஞ்சு இருக்கிறாங்க. So in the human being, like kings like Pratap Rudra and Vikram, King Vikram has visited this place, and they have done a lot of devotional service by helping in constructing the temple and other services in this place. ஸோ நம்மளும் வந்து இந்த தாமத்துக்கு போச்சு நம்மளால அந்த கைங்கரியத்தை வந்து நம்ம பகவானுடைய சேவையில வந்து நம்ம ஈடுபடுத்த வேண்டும். We also, whenever we visit this holy dham and all, whatever is our yatha shakti, we should also support in whatever services is possible. Hare Krishna. Next slide, Prabhuji. So இவர் தாங்க வந்து ஸ்ரீ சட்டகோப யாசி ஜியார். ஸோ இவர் தான் வந்து இவர் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்திலேருந்து வந்திருக்கிறாரு. இவர் தான் ஃபவுண்டர் ஆச்சாரியா இருக்க. எப்படி நம்ம இஸ்கானுக்கு நம்ம ஸ்ரீல பிரபுபாதா ஆச்சாரியோ அதே ஸ்ரீ சம்பிரதாயத்துல இந்த அஹோபிலம் மடத்தை இந்த அஹோபிலம் ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சட்டகோப. So the picture in which we are seeing is Sri Shatagopa Yatre Jier. He is the founder Acharya and Ahobilam Mutt's Acharya, like how our Srila Prabhupada is considered as ISKCON founder. The Shatagopa Acharya is the founder of Ahobilam. Next slide, Prabhuji. So இது தாங்க மேப், அந்த அஹோபிலம் உடைய மேப், நவ நரசிம்மர் ஆலயம் வந்து அமைந்திருக்கிற அழகான மேப். ஸோ இந்த மேப் வழியா தான் நம்ம இப்போ செல்ல போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா this map is this map is showing the Nava Narsimha. So we are going to go through this route which is displayed in this map. Okay, Prabhuji. Next slide. So இதுதான் வந்து நவ நரசிம்மருடைய முதல், அதாவது ஆதி இது வந்து பாத்தீங்கன்னா அஹோபில நரசிம்மர் இல்லைன்னா உக்ர நரசிம்மர் என்றும் அழைக்கப்படுகிறார். இதுதான் வந்து அஹோபில நரசிம்மருடைய ஆலயம். பாருங்க எவ்வளவு அழகா இயற்கை வளம் சுற்றி பாருங்க, மலைகள், எவ்வளவு அழகான இயற்கை இதுல அமைந்திருக்கிறது. So this is the first Nava Narsimha temple known as Adi Ahobila Narsimha or Ugra Narsimha. We can see the surroundings so beautifully scenically located and excellent place. So அஹோபிலம் நரசிம்மர் வந்து ஸ்வயம்பூங்க, யாரும் வந்து செய்யல, ஸ்வயமா வந்தக்கூடிய விக்கிரகம். So this Archa Vigraha, this Vigraha is self-manifested and nobody has made it here. So this is the importance of this temple. So இந்த அஹோபிலம் இந்த இடம், அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேல் அஹோபிலத்துல வந்து அமைக்கப்பட்டது. அதாவது கீழ் அஹோபிலத்துல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. So this temple is located on the upper Ahobilam, on the top side of Ahobilam, which is 8 kilometers from the lower Ahobilam. Okay, next slide, Prabhuji. So இவர் தாங்க சட்டகோப யாத்தி ஜிஆர். ஸோ வந்து இந்த அஹோபிலம், இந்த அஹோபில நரசிம்மருக்கு பின்னாடி ஒரு கதை உண்டு. அது என்ன வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு முறை பிரதாப் ருத்ரா, நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜா பிரதாப் ருத்ரா, அவரும் இந்த அஹோபில இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ பிரதாப் ருத்ரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தீவிர சிவபக்தர். ஸோ அவர் வந்து ஒரு வழக்கம் வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வெடிகாத்தால வந்து ஒரு சிவலிங்கம், ஒரு தங்கத்துல சிவலிங்கத்தை தட்டான வச்சு பண்ண சொல்லி அதுக்கு வந்து பூஜை நமஸ்காரம் அபிஷேகம் எல்லாம் பண்ண பிறகு அது வந்து தானமாக வந்து அளித்த பிறகுதான் அவர் அவருடைய டியூட்டிஸை வந்து செய்ய ஆரம்பிப்பார். So this is the picture which we are seeing is Shatagopa Jier. Let us understand the story of Ahobilam. Pratap Rudra, he came to this temple. He is a Shaivite and he was having a practice. So every day early morning he used to have a golden linka made with a goldsmith, and he used to give a charity of that linka, and then only he start his work for the day. ஸோ ஒரு முறை பிரதாப் ருத்தர் அவருடைய மினிஸ்டர்ஸோட சேர்ந்து வந்து அந்த காட்டு பகுதியில வேட்டையாடுறதுக்காக செல்கிறார். One day Pratap Rudra along with his minister came for hunting to this forest.
சோ அறியாமல அவர் வந்து இந்த அஹோபிலம் இந்த இடத்துக்கு வராரு. சோ அந்த வந்த நேரம் பாத்தீங்கன்னா பொழுது சாய்ந்துடுது. சோ வந்து அங்கேயே கூடாரம் அமைஞ்சு அங்க வந்து நைட்டு ஸ்டே பண்றாரு. So unknowingly he landed into this Ahobilam forest area, and because it was very dark and night, he has just put some temporary hut and all, and he was staying overnight in that same place. சோ மறுநாள் காலையில வந்து அவர் வழக்கம் போல தன் பூஜை சிவலிங்க பூஜை பண்றதுக்காக தட்டானை கூப்பிட்டு சிவலிங்கம் ரெடி பண்ண சொல்லி கட்டளை இடுறார். சோ அந்த தட்டானும் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து சிவலிங்கம் தயாரிக்கிறார். ஆனா இதுல என்ன அதிசயம் நடந்தது என்று பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து நரசிம்மர் மூர்த்தியாக வந்து மாறிவிடுகிறது. So as usual, early morning when he woke up, Prataprudra called the goldsmith and instructed him to make a linga, Shivalinga. But unfortunately, what had happened is very surprisingly, when the goldsmith was making, it appeared like a Narsinghadev Bhagavan. சோ அவர் தட்டான் வந்து எப்பெல்லாம் வந்து சிவலிங்கம் வந்து தயாரிக்கிறாரோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் மூர்த்தியா வந்து மாறி விடுறது. So whenever the goldsmith was making gold linka form of Lord Shiva, it was automatically showing like Narsinghadev. சோ பிரதாப்ருத்ரா சோகம் அடையறாரு. அப்புறம் வந்து அன்னைக்கு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடாம அவர் வந்து அன்னைக்கு இரவுல படுத்து தூங்குறாரு. So Prataprudra was very much disappointed and he was very sorrowful, and he has not taken any prasad during the day, and then that day night also he stayed there. அன்று இரவு வந்து பகவான் அவருக்கு காட்சி அளிக்கிறாரு. அவருடைய கனவுல காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் சில இத வந்து கட்டளை இடுகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நரசிம்மர் மூர்த்திய வந்து ஸ்ரீனிவாசா ஆச்சாரியார் என்ற ஒரு சிறுவனிடம் ஒப்படைத்து பூஜை நமஸ்காரங்கள்லாம் அவர்கிட்ட செய்யுமாறு நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அழகான ஆலயம் வந்து அமைச்சு கொடுக்கணும். இந்த 2 கட்டளை பிரதாப்ருத்ரர் கிட்ட பகவான் நரசிம்மர் வந்து சொல்றாரு. So in that day night, Lord appeared in the dream of Prataprudra and he has given 2 instructions. And he said, you have to give this linga to Srinivasa Acharya, a small child, and he has to do the puja. And also the second instruction, he told the king to construct a beautiful temple in that place. ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் வந்து தீவிர வந்து விஷ்ணு பக்தர். சின்ன வயசுல இருந்தே வந்து அவர் பூஜை இது பிரதாப்ருத்தர் வந்து பகவானுடைய கட்டளை நிறைவேறதுக்காக அந்த சிறுவன் கிட்ட வராரு. அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. சோ ஸ்ரீனிவாச ஆச்சாரியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த இதை வந்து ஏத்துக்கிறாரு. அப்புறம் அஹோபில இடத்துக்கு வராரு. Srinivasa Acharya, this child is a very devoted Vaishnava, and he was very happy when he heard from the king, and he happily accepted that offer. So அப்புறம் அவர் தன்னுடைய பூஜை நமஸ்காரம் எல்லாம் அந்த விக்கிரக வழிபாடெல்லாம் வந்து அங்க நடத்திட்டு இருந்தார். சோ ஒரு முறை என்ன ஆகுது, நம்ம நரசிம்மர் வந்து ஒரு சன்னியாசி வேடத்துல வந்து நம்ம ஸ்ரீனிவாச ஆச்சாரியருக்கு வந்து தீட்சை கொடுத்து அவருடைய பெயர் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீல வந்து ஸ்ரீ சட்டகோப யாத்தி ஜிஆர் என்று பெயரை சூட்டுகிறார். So when this child was very happily performing the daily rituals and puja for the deities, Lord appeared in the form of an old man sannyasi, and he initiated Srinivasa Acharya, and his name was the Satakopa Jiar, which the picture which we saw in the earlier slides. So இதுதான் அஹோபிலத்தோட கதை. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவளியா வரக்கூடிய அந்த ஜிஆர்கள் தான் வந்து இதை நிர்வாகம் பண்றாங்க. இந்த அஹோபிலம் மடத்தை வந்து நிர்வாகம் பண்றாங்க. So this is the story of Ahobila, and that Satakopa Jiar's lineage are maintaining the Ahobil Mutt now, and they are doing all the rituals now. ஸோ வந்து நம்மளுக்காக ரொம்ப சுலபமான வழி வந்து அவங்க வகுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம ஈஸியா வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப காடும் இது மரம் செடி கொடிகள் ரொம்ப கஷ்டமான பயணம் இருந்தது. இப்போ இவங்களுடைய நிர்வாகத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சுலபமா வந்து நம்ம எல்லா நரசிம்மரையும் அழகா தரிசனம் பண்ணலாம். It was not like olden days with full of forest and not any roads and all. After this Ahobila Mutt people administration has taken, they made very easily approachable routes so that this Nava Narsinghadev Vigraha, all the places we can visit very easily. Next slide, Prabhuji. இப்போ
இது இரண்டாவது பார்கவ நரசிம்மர் என்று இந்த நரசிம்மருக்கு வந்து அழைக்கப்படுறது. ஸோ வந்து பாருங்க எவ்வளவு அழகான ஆலயம் அமைந்துள்ளது. பார்கவ நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறது. The second place is Bhargava Narasimha, very beautifully located temple and very fine architecture and all. So there is a story behind this which we will understand now. ஸோ பார்கவ என்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்கவ ராமா, அதாவது நம்மளுடைய பரசுராமர் வந்து இந்த இடத்துக்கு வந்து தவம் புரியறாரு. ஸோ அவரோட தவத்துல பிரசன்னமாயிட்டு நரசிம்மர் பகவான் அவருக்கு காட்சி அளிக்கிறார். This place named Bhargava Rama is Parashuram. Once Parashuram was here doing a tapasya, meditating, and the Lord is appearing in front of Parashuram. So பகவான் பார்கவ நரசிம்மர் பாருங்க எவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறாரு. பாத்தீங்கன்னா சதுர்புஜம் வடிவத்துல இருக்கிறாரு. ஸோ மேல் நோக்கிய கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வைத்திருக்கிறாரு. கீழ் கரங்களால வந்து ஹிரண்யகசிபு இந்த அரக்கனை அவருடைய வயிற்று பகுதியை பிளந்து இருக்கிறாரு. So very beautifully situated, and the deities, if you watch the deities, it's a four-handed form. On the top hands he is having the Sank and Chakra, and the second two hands he is just tormenting the abdomen of Hiranyakashipu. So பகவானை நல்லா சேமிச்சுக்கங்க. So பார்கவ நரசிம்ம தேவகி ஜெய். So pray the mighty almighty Bhargava Narasimha Dev Bhagwan ki jai. Next slide Prabhuji. So இதுதான் பார்கவ குன்றம். This is Bhargava Kund, yes, small holy tank. So வந்து இந்த இடத்துல பரசுராமர் வந்து குளித்த இடம் என்று சொல்லப்படுகிறது புராணங்கள்ல. As per the scriptures, it is told that Parshuram has taken bath here, holy dip. Next slide Prabhuji. So இந்த ஆலயம் தான் யோகானந்த நரசிம்மர். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. யோகானந்த நரசிம்மர் எப்படி பெயர் வந்தது என்று பாத்தீங்கன்னா, நம்ம பிரஹலாத் மகாராஜுக்கு பகவான் நரசிம்மர் வந்து நிறைய யோக கலைகளை வந்து சொல்லி கொடுத்திருக்காரு. So this is Yogananda Narasimha temple, very beautifully situated. So why the name Yogananda came here is Lord Narasimhadev Bhagavan has taught lot of yoga to Prahlad Maharaj. So இந்த யோகானந்த நரசிம்மர் ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கீழ் அஹோபிலத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. So this is located 2 kilometers away from the lower Ahobilam. Okay. So வந்து விக்ரா வந்து எவ்வளவு அழகா இருக்கிறார் பாருங்க. So வந்து பகவான் வந்து யோகா முத்ரையில இருக்கிறாரு. மேல் கரங்கள் வந்து சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் வந்து அவருடைய கால்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ்டா வச்சிருக்கிறாரு. அப்புறம் இந்த யோகா பெல்ட், அந்த காலை சுத்தி யோகா பெல்ட் வந்து இருக்கிறாரு. அப்புறம் கீழ் கரங்கள் வந்து அழகா அந்த முட்டியில் வந்து அமைத்திருக்கிறாரு. So the deities are very beautifully located, and if you watch the upper hands, he is holding the Shank and Chakra, and he is sitting in the crossed leg posture with the yoga belt, and the lower is the mudras are assembled there. So bolo Yogananda Narasimhar ki jai. Jai. Next slide. So இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சத்ரவட்ட நரசிம்மர். ஸோ சத்ர அப்படி பாத்தீங்கன்னா கொடை இல்லைன்னா அம்ப்ரலா என்று அழைக்கப்படுகிறது. வட்டனா ஆலமரம். ஸோ பாருங்க எவ்வளவு அழகான இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. This is called Chatravata Narasimha, very beautifully located. It is like an umbrella. Chatravata means banyan tree. So surrounded with banyan tree, and the deities are beautifully located there. So இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் கீழ் அஹோபிலத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. This temple is located 4 kilometers from the lower Ahobilam. So பகவான் நரசிம்மர் பாருங்க எவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறாரு. பத்மாசனம் ஆசனத்துல அமர்ந்திருக்கிறாரு. மேல் 2 கரங்கள்ல வந்து சங்கு சக்கரம் வைத்திருக்கிறாரு. அப்புறம் கீழ் வலது கையால அபயஸ்தம் அளிக்கிறாரு. அப்புறம் இடது கையால வந்து பாத்தீங்கன்னா கட்டியஸ்த
ஆசனம், கட்டியஸ்ட் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இடுப்புக்கும் தொடைக்கும் மத்தியில வந்து அந்த கை வைத்திருக்கிறார். So if you see the deity's four-handed form, the top two hands are holding the Shank and Chakra, and the right hand he is giving mercy to all the devotees, and the left is called Hatyankya, meaning he is keeping his legs on the thighs, sorry, his hands on the thighs. Hip and thighs. Okay. Bad So thigh. ஓகே. ஸோ இந்த சத்திரவட்ட நரசிம்மர் இந்த இதுக்கும் வந்து ஒரு அழகான கதை இருக்கு. அந்த கதை என்ன பாத்தீங்கன்னா வந்து ஒரு முறை கந்தர்வர்கள் மேரு பர்வத்திலேருந்து இந்த அஹோபிலம் இடத்துக்கு வராரு. ஸோ அந்த கந்தர்வர்கள் பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ஓஹு. So the story behind this Chatravata Narsimhadev is from Gandharvas, from the Meru river. They came to this temple. Their name is Aha and Oho. ஸோ ரொம்ப வேடிக்கையான இருக்கு இல்லையா பெயர்கள். ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமா இது ஏதாவது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளும் சொல்லுவோம் இல்லையா, ஆஹா ஓஹோ எவ்வளவு அழகா இருக்கிறது. ஸோ நான் நினைக்கிறேன் இவங்கள்ட்ட இருந்து தான் இந்த பெயர் வந்து நம்ம டெய்லி இதுல வந்து நம்ம யூஸ் பண்றோம் இந்த வேர்டை. ஹரே கிருஷ்ணா. So the names are very, very funny names. Aha, Oho. Even in our day-to-day life, whenever we get excited, we say Aha, Oho like that. ஸோ இந்த கந்தர்வர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பகவான் நரசிம்மருக்கு முன்னாடி வந்து அழகா வந்து கீர்த்தனம் பாடுறாரு. ஸோ அந்த பாட்டுல வந்து மகிழ்ந்து வந்து பகவான் அவங்களுக்கு வந்து வரம் கொடுக்கறாரு. So what these Gandharvas do is they are very happily performing Kirtanam, and the Lord is very much pleased and he is giving them some benedictions. ஸோ என்ன வரம் கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோகத்துல மட்டும் இல்லைங்க, லோகத்திலயும் வந்து அவங்கள மாதிரி சிறந்த பாடகர் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிங்கர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அவங்களுக்கு அளிக்கிறாரு நம்ம சத்திரவட்ட நரசிம்மர். So the benediction what this Gandharvas receiving from the Chatravata Narsimhadev is because they were singing very beautifully, melodiously. They says in all the three worlds, so you will be termed as the best singers. ஸோ எவ்வளோ பெரிய வரத்தை அளிக்கிறார் பாருங்க. நம்ம சாதாரண ஒரு பாடினா ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல வந்து நம்ம ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். ஸோ பாருங்க நம்ம கந்தர்வர்கள் ஆஹாஹூ வந்து லோகத்தையும் சிறந்த பாடகர்களா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. See what great benediction they got. In material world, people just by singing in Airtel super singer, they consider themselves as the greatest singers. But these Gandharvas were declared by the Supreme Personality that they are the best singers in the three world. ஸோ நம்ம பக்தர்களும் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கீர்த்தனம் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியாக நம்ம சத்திரவட்ட நரசிம்மரை மகிழ்விக்கிறாங்க. ஸோ போலோ ஸ்ரீ சத்திரவட்ட நரசிம்மர் கி ஜெய். Even our devotees, when they go to Chatravata Narsimhadev, they wanted to please the Lord with their melodious kirtan. All the devotees are doing like that. Okay, Hare Krishna. Next slide, Prabhuji. ஸோ இந்த இடத்துக்கு பேரு குரோத வராக நரசிம்ம ஆலயம் அப்படி என்று அழைக்கப்படுது. ஸோ பாருங்க, குரோத வராக நரசிம்ம ஆலயம் எவ்வளவு அழகாக மலைப்பகுதியில் அடர்ந்த காடுகள்ல வந்து அமைக்கப்பட்டது. ஸோ இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கிரகம் உள்ளது. So this is Sri Krodha Varaha Narsimhadev temple. So this is located beautifully on the dense forest area. So we can see 2 deities. ஸோ மேல் அஹோபிலத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயத்தை நம்ம காணலாம். This is located 1 kilometer away from the upper Ahobilam. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் உள்ளது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வராக அவதாரத்துல வந்து பகவான் காட்சி அளிக்கிறாரு. ஸோ பிரகலாத் மகாராஜ் வந்து பகவான் நரசிம்மர் கிட்ட பிரார்த்திக்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஹிரண்யாக்ஷன் அவருடைய சித்தப்பா ஐ திங்க். ஸோ வந்து அந்த காட்சி அந்த அவதாரத்தை வந்து அவர் காணணும் ஆசைப்படுகிறாரு. ஸோ வந்து பகவான் வராக நரசிம்மரா வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷன், அதாவது ஹிரண்ய கஷ்யபுடைய சகோதரரை வதம் பண்ணி பூமி மாதாவை மீட்டு வருகிறாரு. So this Narsimhadev from the upper Ahobilam it is located. So this is 2 deities. One is Lakshmi Narsimhadev and another one is Varaha Avatar.
So Prahlad Maharaj is doing a prayers to Lord Nrsimhadev that he wanted to see Hiranyaksh form, like Hiranyaksh after that elimination. So the Lord has appeared here as Varaha Nrsimhadev after eliminating Hiranyaksh. Hare Krishna. So bolo Shri Krodha Varaha Narasimhar ki jai. Yeah. Next slide, Prabhuji. ஸோ இதுதாங்க காரஞ்ச நரசிம்மர் ஆலயம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. காரஞ்ச அப்படிங்கிற பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா புங்காமை மரம் அப்படி என்று அழைக்கப்படுவாங்க. காரஞ்ச நரசிம்மர் எப்படி பெயர் வந்ததுன்னா இந்த விக்கிரகம் வந்து காரஞ்ச அந்த அடிவாரத்தில் வந்து சுயமா தோன்றியது. This temple is called Lord Karanga Nrsimhadev. This is also very beautifully located in a dense forest area, and the deities are self-manifested form. So Karanja maram adiyil vandu thonriyadu. So it is formed on the base of Karanjia tree. இந்த விக்கிரகத்துக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாரங்க நரசிம்மர். So the other name of this vigraha is Saranga Nrsimhadev. So சாரங்க பாணத்தை வந்து வைத்திருக்கிறாரு. பாருங்க அவருடைய இடது கையில வந்து பாத்தீங்கன்னா சாரங்க பாணம் இருக்கிறது. சோ வந்து ஹனுமாரும் இந்த இடத்துக்கு வந்து ராமரை தரிசிக்கிறதுக்காக தியானத்துல இருக்கிறாரு, தவம் பண்றாரு. சோ நரசிம்மர் வந்து இந்த சாரங்க பாணத்தை ஏந்தி ராமராக வந்து காட்சி அளிக்கிறாரு. சோ ஹனுமார் வந்து ரொம்ப திருப்தி அடைகிறாரு, ரொம்ப சந்தோஷமாகிறாரு. So this is known as a Saranga also. If you can see on the left hand side, the Lordship is holding a bow and arrow, which Hanuman was praying in this place to meet Lord Ram. He was praying to meet. So Lord Nrsimhadev Bhagavan has appeared through the bow and arrow and pleases Hanuman. ஸோ வந்து வலது மேல் கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் வைத்திருக்கிறாரு. அப்புறம் கீழ் 2 கரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியான முத்ரால இருக்கிறது. So on the right hand side top we can see he is holding the chakra. And lower 2 hands in dhyana mudra. Okay, he is doing a meditation form and the lower 2 is its meditation form. Yes, Prabhuji. So வந்து ஸ்ரீ காரஞ்ச சாரங்க நரசிம்மர் தேவகி ஜெய். ஜெய். அடுத்த ஆலயம் சோ மாலோல நரசிம்மர் ஆலயம். எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க இந்த ஆலயம். சோ மா என்றால் அம்மா, மதர். லோல லோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியமானவள். சோ மா என்றால் மகாலட்சுமி என்று நம்ம சொல்லலாம். சோ மாலோல நரசிம்மர் அப்படியாக இந்த விக்கிரகத்துக்கு பெயர் வந்துள்ளது. So this is Malola Nrsimhadev temple, very beautifully located temple. The meaning of Ma is mother, Lola is affectionate. The Ma mother is known as Mahalakshmi here. So வந்து பாருங்க எவ்வளவு ரம்யமாக வந்து காட்சி அளிக்கிறார். ரொம்ப அப்படியே சந்தோஷமா வந்து காட்சி அளிக்கிறார். நம்ம தாயார் சமேத காட்சி அளிக்கிறார். Mother goddess, we can see so much pleasingly located temple. So நம்ம நரசிம்மர் பகவான் எப்படி அமைந்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூக்ஷண யோகா ஆசனத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். சூக்ஷண ஆசனம் என்றால் என்ன பாத்தீங்கன்னா இடது காலை மடக்கி கொண்டே இருக்கிறாரு. அந்த இடது காலில தான் நம்ம தாயார் அமர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் வலது கால்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே தொங்க விட்டு இருக்கிறாரு. This is called Sukshana Yoga posture. The Lordship is folding his left leg, where on the thigh portion, Goddess Mahalakshmi is sitting there, and the other leg he is just hanging it. So வந்து இதுதான் மாலோல நரசிம்மர். ஸோ மாலோல நரசிம்மர் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மெயின் அஹோபில டெம்பிள் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. So this temple is located 2 kilometers away from the main Ahobilam temple. So மேல் 2 கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வைத்திருக்கிறாரு. He is holding Shank and Chakra in the first out of the Chatur hand form, 400 forms. He is holding it in the 2 hands. So வலது கீழ் கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அபயஸ்த காட்சி அளிக்கிறாரு.
So the bottom portion of this hands is Abhay. That means he is giving mercy and protection to everybody. அப்புறம் இடது கையால வந்து தாயரை அணைச்சிட்டு இருக்காரு. And on his left hand, he is holding goddess Lakshmi Devi, Mahalakshmi. So bolo மாலோல நரசிம்மர் கி ஜெய். Jai. நெக்ஸ்ட் இதுதான் ஜுவால நரசிம்மர். ஜுவால நரசிம்மர் வந்து இந்த ஆலயம் வந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேல் அகோபிலத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைந்துள்ளது. This is called Jwala Narasimha, which is located 4 kilometers away from the upper Ahobilam temple. So நம்ம மாலோல டெம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேல வந்து போனீங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம தரிசிக்கலாம். This temple is which we saw now, Malola temple. Above Malola temple, this Jwala Narasimha is located. So இதுதான் வந்து நம்ம ஹிரண்ய கஷ்யபுவோட பேலஸ்க்கு நுழைவாசல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தோன்றியதான் நம்ம இந்த ஜுவால நரசிம்மர். This temple is located, the entry palace of Hiranyakashipu. So this is located near that. So அந்த ஸ்தம்பம் பிளந்து வரார் இல்லையா, அந்த ஸ்தம்பம் வந்து இப்போவும் நம்ம காணப்படலாம், ஒரு சின்ன மலை ரூபத்துல வந்து காணப்படலாம். So the pillar from which the Lordship has appeared, even today we can see the pillar in a small hill type. We can locate the hill and we can see the pillar there. So ஜுவால என்றால் வந்து நெருப்பு. So அவருடைய கோபம் வந்து அப்படியே நெருப்பு போல வந்து உக்கிரமா இருக்கு. ஸோ வந்து அதனால இந்த விக்கிரகத்துக்கு வந்து ஜுவால நரசிம்மர் என்று அழைக்கப்படுது. So Jwala means fire. When Hiranyakashipu at the time killing the Lordship was very in the angry mood, very ferocious form. So hence this is known as Jwala Narasimha Dev. So பகவானுடைய குரோதத்தை பார்த்து வந்து தேவர்கள்லாம் வந்து பயப்படுறாங்க. So இந்திர தேவர் வந்து என்ன பண்றார், அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சுரகங்காவை வந்து வர வைக்கிறாரு, பகவானுக்கு அபிஷேகம் செய்யறாரு. So with the angry mood, all the devas were afraid, and that time Indradev has made Suraganga so that he wanted to pacify the anger of Supreme Lord. So வந்து அந்த சுரகங்கா பகவான் மேல பட்டதும் அவருடைய மேல படிந்த ரத்த கதைகள்லாம் வந்து அந்த ஓடை, அந்த நீர் ஓடை மூலமா வந்து போய் நம்ம பவநாசினி நதியோட வந்து கலக்கப்படுறது. ஸோ பவநாசினி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவன்னு பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை. ஸோ பவநாசினி அப்படின்ற பெயர் அழைக்கப்பட்டது அந்த நதிக்கு. So when this Suraganga water was poured on the Lord, all the blood stain were just washed away from that, and it has moved into Bhavanathini river. The Bhava means getting released from the repeated birth and death. So இந்த ஆலயத்தில் பகுதி 3 ரூபத்திலே வந்து காட்சி அளிக்கிறார் நரசிம்மர். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டபுஜ ரூபத்துல இருக்கிறாரு. அஷ்டபுஜம்னா 8 ஹேண்டட் ஃபார்ம்ல இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சதுர்புஜம், அதாவது 4 கரங்கள் உடைய. அப்புறம் வந்து இன்னொரு விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹிரண்யகசிபுவை வந்து துரத்திட்டு போற மாதிரி ஒரு விக்கிரகம் அமைந்துள்ளது. So this temple we can see 3 different forms of the Lord, and the first form is called Ashtabhuja, that means 800 forms, and the second one is Chaturbuja, 400 form, and the third one is the Lord is chasing the Hiranyakashipu. Okay. So bolo Jwala Narasimha ki jai. Jai. Next slide Prabhuji. So இதுதாங்க அந்த ரத்த குண்டு, அதாவது ரத்த குண்டு எதை பார்த்தாங்கன்னா ரத்தனா வந்து ரத்தம். ஸோ பகவான் கை ஹிரண்யகசிபுவை கொன்ற பிறகு அந்த கை கழுவுறாரு இல்லையா, ஸோ அந்த கரை பாருங்க, இந்த இடத்துல ரத்த கரை வந்து காணப்படுறது. ஸோ குண்டுனா ஒரு சின்ன குளம். This is called Rakta Kund. We can see the Lord has come here and he was washing the blood stained hand. So we can see the color, the Rakta Kund. Hare Krishna. Next slide Prabhuji. Okay. So இதுதான் பாவன நரசிம்மர். பாவன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாவப்பட்ட ஆத்மாவை வந்து விடுவிக்கிறது. அதுதான் பாவன என்ற பெயருக்கு அர்த்தம். This is called Pavana Narsimha. The Pavana means sinful soul, just to deliver the sinful people. ஸோ வந்து இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தொலைவில், மேல் அஹோபிலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. This is located 6 kilometers away from the upper Ahobilam temple. இது வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்கு மத்தியில வந்து அமைந்திருக்கிறது இந்த ஆலயம். This is located on the middle of dense forest. ஓகே. ஸோ வந்து இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசி, அதாவது காட்டுவாசிகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த காட்டுவாசி பெயர் தான் செஞ்சு காட்டுவாசி. In this nearby the temple, some tribal people are living. They are called as Senchu tribe. ஸோ வந்து இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிறது. ஒரு முறை நம்ம சமுத்திர தேவருக்கு வந்து சாபம் அளிக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி காட்டுவாசி, அதாவது கீழ் ஜாதியில வந்து பிறப்பு எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருக்கு சாபம் அளிக்கப்பட்டது. So there is a story behind this tribals and all. Samudra Deva, the lord of ocean, he was cursed to become a tribal. ஸோ நம்ம மகாலட்சுமி தாயார் அவருடைய அதாவது அந்த சமுத்திர தேவருடைய மகளாக செஞ்சு என்ற பெயருடன் வந்து அங்க அவதரிக்கிறாங்க. So the goddess Mahalakshmi has taken birth as the daughter of that tribal Senchu. Her name was Senchu. செஞ்சு லட்சுமி. Senchu Lakshmi. ஸோ வந்து ஒரு முறை பகவான் விஷ்ணு, பகவான் நரசிம்மர் வந்து செஞ்சு ஆதிவாசியோடைய வேடத்துல வந்து அந்த இடத்துக்கு வந்து செஞ்சு லட்சுமியை வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. So one day Lord Vishnu has taken in disguise of a tribal person, came there and he fell in love with Senchu Lakshmi. So இந்த விஷயம் அவருடைய செஞ்சு லட்சுமியோடைய அப்பாக்கு தெரிய வந்ததும் வந்து அவர் ரொம்ப மிகவும் கோபம் அடைந்தார். So when this comes to the knowledge of Senchu Lakshmi's father, he became very angry. அப்போ வந்து அவரை அந்த செஞ்சு அந்த ஆதிவாசியை வந்து கொல்லணும்னு திட்டத்தோட இருந்தார். So that time he wanted to kill the tribal Senchu Lakshmi. So அன்னைக்கு இரவுல வந்து அவர் பகவான் நரசிம்மர் வந்து அவருக்கு காட்சி அளிக்கிறாரு கனவுல. அப்புறம் சொல்றாரு, நான் தான் வந்து அந்த வேடத்துல வந்திருக்கிறேன், உங்க பொண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்ட்டு சொல்றாரு. So that day Lord Nrsimhadev appeared in the dream and he said, I only appeared and I wanted to marry your daughter Senchu Lakshmi. So organize for the marriage, he was instructing. So சமுத்திர தேவா ரொம்ப மகிழ்ச்சி அடையறாரு. So அந்த செஞ்சு வாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கோலாகலமா வந்து பகவான் நரசிம்மரும் செஞ்சு லட்சுமிக்கும் திருமணம் முடித்து வைக்கிறாரு. So the Samudra Deva became very, very happy. So he invited all the tribal people and they organized for the marriage in a very grand manner. So இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகள், அந்த செஞ்சு வாசிகள் வந்து இன்னமும் இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நரசிம்மரை அவங்க மாப்பிள்ளையா வந்து கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. So even today we can see that the Senchu tribal people, they consider Lord Nrsimhadev as their bridegroom. So பகவான் மேல அவ்வளோ பிரீத்தி. பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த உற்சவம் அங்க நடைபெறுறது வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய இந்த திருமணத்தை இதை பத்தி தான் வந்து குளோரிஃபை பண்றாங்க, புகழாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களால வந்து நிறைய இந்த சந்தனம் இது அப்புறம் பூ இதெல்லாம் வந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. So even today we can see these tribal people are showing their loving affection to the Supreme Lord, and in the festivals they glorify this marriage and they supply a lot of sandal, all the flowers, all the services are handled by these tribal people. So பாருங்க பாவன நரசிம்மர் எவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறாரு. வந்து 4 சதுர்புஜம் உடைய காட்சி அளிக்கிறாரு. மேல 2 கரங்கள்ல வந்து சங்கு சக்கரம் வைத்திருக்கிறாரு. So the Lord is giving a very pleasing appearance, and in the four-handed form, the upper hands he is holding Shankh and Chakra. கீழ் கரங்கள்ல வலது வந்து அபயஸ்த காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் இடது கையால வந்து மகாலட்சுமிய தாயார அணைச்சிருக்காரு. So in this bottom portion of the hands he is giving protection,
on the left hand side, and on the right side he is holding the Mata Lakshmi Devi. ஸோ பகவானுக்கு தலைக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா 7 தலைகள் கொண்ட நாகம், அதாவது ஆதிசேஷன் காட்சி அளிக்கிறாரு. So Adiseshan with the 7-headed form is on the back side of the deities. ஸோ இதுதாங்க பகவானுடைய சிறப்பு. ஸோ போலோ பாவன நரசிம்மர் கி ஜெய். Jai. This is the significance of Pavana Nrsimhadev. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரபுஜி. ஸோ இதுதாங்க காட்சி. அந்த எப்படி வந்து அஹோபிலம் வந்து எவ்வளவு அழகா பாருங்க, மரம் செடி கொடிகளோட மலைப்பகுதியில அழகான பாருங்க, நீரோட எவ்வளவு அழகா வந்து இயற்கை காட்சி, இயற்கை வளம் உடைய இந்த அஹோபிலம் ரொம்ப அழகா இருக்கிறது. So this is the Ahobilam's look. So beautifully nature is showing all greeneries and the waterfalls. Very nice place to see. நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரபுஜி. இதுதாங்க உக்ர ஸ்தம்பம். இந்த உக்ர ஸ்தம்பம் பாத்தீங்கன்னா அந்த தூண் பிளந்து வரார் இல்லையா நரசிம்மர், அப்படியே உக்ரத்தோட வரார். ஸோ அதுதாங்க இந்த இடம். ஸோ வந்து இந்த படத்துல வந்து நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் வந்து காட்சி அளிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்ம சாரதியா ராச தேவிதாஸ் மாதாஜி. ஸோ இது வந்து ரொம்ப கடினமான இந்த பாதை இது. ஆனாலும் வந்து நம்ம பக்தர்கள் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. So this is Ugrastamba. This is the pillar which was broken when the Lord was appearing. Very, very difficult place to climb. We all can see our devotees. Maybe you are all remembering this Mataji, Saradi Devidasi. It's very difficult to climb, and they are all going there and taking the blessings from the Supreme Lord. Hare Krishna. Next slide, Prabhuji. ஸோ இதுதாங்க பாருங்க அந்த உக்ர ஸ்தம்பத்துக்கு போற வழி தான். ஸோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. This is the place which we can go through to reach Ugra Stamba, very beautifully located place. Next slide. ஸோ வந்து அந்த மேல் அஹோபிலத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரகலாத் மகாராஜோடைய பள்ளிக்கூடம். ஸோ இங்கதான் வந்து அவர் தன் குரு கிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக வர்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வு பிரச்சாரத்தை நம்ம பிரகலாத் மகாராஜா வந்து இந்த இடத்துலதான் இது பண்றாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பிரகலாத் மகாராஜா எழுதிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கறத அக்ஷரத்தை வந்து நம்ம இன்னும் பார்க்கலாம் இந்த இடத்துல. So on the top Ahobilam we can see the Prahlad Maharaj school where he came and attended and spread the Krishna consciousness to all the students there. Even today we can see Prahlad's writing of Om Namo Bhagavate Vasudevaya. That scriptures still we can see here. Next slide please. So இதுதாங்க வந்து பிரலாத வராத நரசிம்மர் ஆலயம். ஸோ இது வந்து கீழ் அடிவாரத்தில், அதாவது லோகர் அஹோபிலத்துல வந்து அமைந்திருக்கிறது. ஸோ முடியாதவங்க, வயசானவங்க, அவங்களால மேல அஹோபிலத்துல போய் தரிசிக்க பகவானை தரிசிக்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம். அவங்க இந்த ஆலயத்திலே வந்து மேல அஹோபிலத்துல உள்ள அத்தனை விக்கிரகங்களை வந்து இங்க வந்து நீங்க தரிசிக்கலாம். So this is the Prahlad Varat temple which is located on the base of Ahobilam. So those who are not in a position to reach or very old people, they can come and take the blessings and they can have the darshan of the deities in this temple. So பாத்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி தாயார் சமேதமா நரசிம்மர் காட்சி அளிக்கிறார். பிரகலாத் மகாராஜ்க்கு முன்னாடி வந்து காட்சி அளிக்கிறாரு. அப்புறம் வந்து ஜுவால நரசிம்மரை பார்க்கலாம், மாலோல நரசிம்மரை இந்த விக்கிரகத்துல வந்து நம்ம பார்க்கலாம், இந்த ஆலயத்துல நம்ம பார்க்கலாம். So this is where the Lordship has given darshan to Prahlad Maharaj along with the goddess Lakshmi Devi. So the Jwala Nrsimha form and Malola Nrsimha form, everything can be seen in this temple. So next slide Prabhuji. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து நவ நரசிம்மர் கஷேத்திரம் வந்து நம்ம இப்போ தரிசனம் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து பகவான் நரசிம்மருடைய கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸோ இந்த கரோனா இதுலேருந்து வந்து எல்லாருக்கும் வந்து ரட்சிக்கட்டும். ஸோ வந்து பகவான் வந்து நரசிம்மர் பிரகலாதருக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலைங்க, அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ இத்தியாசங்கள் புராணங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
எப்படி வந்து பகவான் வந்து ப்ரொடெக்ட் பண்றார். ஸோ அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலாங்க. ஹரே கிருஷ்ணா. So this is the Nava Narshingadev temple visit. So the mercy of the Lord, we will let us all pray to get the mercy of the Lord, and we get protected ourselves from this corona disease and the virus. And the Lordship is not only protecting Prahalad, but he is protecting the entire mankind, human, all the devotees. So the scriptures, how it is telling that we can get the mercy of the Lord. Hare Krishna. ஸோ மானசீகமா நம்ம இந்த யாத்திரைக்கு வந்து நம்ம பயணி இருக்கோம். ஸோ கண்டிப்பா பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஸோ இத்துடைய என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இஸ்கான் சென்னைக்கு மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. Since we have visited very humbly and we have prayed to the Supreme Lord in our mind, so definitely the mercy will reach all of us. And I take this opportunity to take the Chennai ISKCON temple for giving me this wonderful opportunity. Thank you. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. Thank you, Mataji. ரொம்ப நாளா எங்கேயுமே யாத்திரை போல நினைச்சிருந்தோம். நல்ல அற்புதமா ஒரு நம்ம நரசிம்மரையும் ஒரு 1 hourல காமிச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப wonderful. Within the limited time, whatever you are able to do, it was nice. Thank you very much. And we are also grateful to your coach, Shiksha leader, Sardhya Mataji. Thank you very much. Hare Krishna. Thank you. Thank you so much, Mataji. Hare Krishna. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா நான் வந்து யோசிச்சிருந்தோம் எல்லாம் பண்ண முடியுமானே, பட் பர்ஃபெக்டா நீங்க எல்லாமே என்னன்னா கூடவே வந்து பகவானுடைய விக்கிரகத்தோடைய அந்த மூலவருடைய தரிசனம் கிடைக்கப்பட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you so much, Mataji. Thank you, Prabhuji. Thank you. Hare Krishna. Hare Krishna. Vijay Suchitra Mataji ki jai, Shri Prabhupada ki jai, Ahobilam Yatra ki jai. Ki jai. Hare Hare.